இப்போதைக்கு இது போதும். வாங்கம்மா. 1 2 3 4 சரிங்க. இதுல 4 தாம்பூல தட்டு இருக்கு. எல்லாம் கோவில் ப்ராப்பர்ட்டிமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துடணும். ஓகேவா? கொடுத்துறேங்க. ஐயா, நாங்க நினைச்சதை விட ஆளுங்க கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்க. ஒரு 10 சேர் மட்டும் கிடைக்குங்களா? என்னங்கய்யா இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கோவிச்சுக்காதீங்க. வெளில ஏதாவது வாடகைக்கு கொடுக்குற கடை இருந்தாலும் ஒரு 10 சேர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. சேரு ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. உடனே கொண்டு வந்து போட்டுருவாங்க. ரொம்ப நன்றிங்க. சொந்தாப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. அப்பா அதான் நிக்கிறாங்களப்பா, அவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மான்னு சொன்னாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி பேசிடுங்க. வாங்கய்யா வாங்க. வாணே. இவங்க தானா? இரு வெச்சுக்கிறேன். ஏங்க ஏங்க சொன்ன கேளுங்க. எதுக்குங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சண்டை எல்லாம் வேண்டாங்க. நீ சும்மாரு. சொன்ன கேளுங்க. பாயாசம் நீ முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு வேண்டாமா? என்னாச்சுங்க? யார் நீங்க? யார் நீங்களா? கேப்பீங்கம்மா, நல்லா கேப்பீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. யாருன்னு தான் தெரியல சார். அதனால தான் கேக்குறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏங்க சும்மா இருங்க, சண்டை எல்லாம் வேண்டாங்க. நீங்க சொன்ன கேளுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, நீங்க அன்னைக்கு கோயில்ல ரசீது வாங்க வந்திருந்தீங்கல்ல? ஆமா. நம்ம ரசீது கூட ஒண்ணு மாறி போச்சே. நீங்க கூட என்ன பார்த்து என் பொண்ணுக்கு இந்த கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கேன், நானும் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னாச்சுங்கய்யா? ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க? ஏமா, யார் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க மகனுக்கு கல்யாணம் பண்றேன்னு ஏற்பாடு பண்ணி நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னது? யார் பேச்சையோ கேட்டுட்டு கல்யாணம் வச்சு நாடகம் பண்றமா? ஏங்க முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஓஹோ, நான் யாருன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியுமா? நானு தனலட்சுமியோட அப்பா. என் பொண்ணு தனலட்சுமிக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து இங்க கல்யாணம் பண்ணலான்னு இந்த இடத்த புக் பண்ணா, நீங்களும் உங்க மகனுக்கு இதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்களே. அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தை தானே செய்றீங்க. அந்த ருக்மணி தானே உங்களை ஏத்தி விட்டது. இத பாருமா, நான் இப்பவே சொல்லிட்டேன். என் பொண்ணு கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யோ சும்மா நிறுத்தியா? யாரோ என்னமோ தெரியல கோமா பேசினாலும் வயசானவரேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஏய்யா, நான் என் மகனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து கோவில்ல கல்யாணத்தை வச்சா எங்க கல்யாணத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நீ பிளேட் அப்படியே எங்க பக்கம் திருப்ப பாக்குறியா? இத பாரு, இப்ப நான் சொல்லிட்டேன். என் மகன் கல்யாணத்துல உன் மகளோ அந்த ஆட்டோக்காரிங்களோ சேர்ந்து ஏதாவது குழப்பம் பண்ணாங்க, நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.